friends, welcome to மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு ஆல் இன் ஆல் ரெசிபி. இது வந்து நமக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, அப்புறமா ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்கூடயுமே அட்டகாசமான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போ இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாசிப்பருப்பை வேக வைக்கணும். அதுக்கு ஒரு குக்கரில் 1/2 கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து 100 கிராம் இருக்கும். இதை வந்து 1-2 வாட்டி தண்ணியில் அலசி சுத்தம் பண்ணிவிட்டு இது கூடவே 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை வந்து 2 மட்டும் தோல் எடுத்துகிட்டு 2 மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை தேவையான அளவு தண்ணி, நான் வந்து 2 கப் சேர்த்துருக்கேன். கடைசியாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதை வந்து ஒரு 2 விசில் நம்ம வேக வச்சு எடுத்தாலே நமக்கு வந்து பாசிப்பருப்பு நல்லா வெந்து வந்துடும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா பாசிப்பருப்பு நல்லா சூப்பராக குலைவாக வெந்து வந்திருக்கு. உருளைக்கிழங்கும் வெந்திருக்கு. நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு வேளை தோலோட உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கீங்கன்னா நம்ம வந்து தோல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இந்த பாசிப்பருப்பை நம்ம லேசாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போதே பாருங்கள் நல்லா மசிஞ்சு வந்துடுது. இந்த அளவுக்கு சூப்பராக வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்தது இதில் சேர்க்குறதுக்கு நம்ம வந்து தேங்காவை அரைச்சி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1 கப் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். லேசாக எடுத்த கப்பில் 1 கப், அழுத்தி எடுக்க தேவையில்ல, சும்மா 1 கப் துருவின தேங்காய். கூடவே 1 டீஸ்பூன் கசகசா. அதை வந்து கொஞ்ச நாள் நான் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். தண்ணியில் ஊற வைக்காமல் சேர்க்குறதாலும் சேர்க்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, கடைசியாக ஒரு 3/4 கப் போல் தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம ஒரு பேனில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு உடஞ்சதும் 1 டீஸ்பூன் போல் சீரகம், கூடவே ஒரு பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயத்தில் 2 எடுத்திருக்கேன். ரொம்ப பெரிய சைஸாக நமக்கு 1 போதும். அதை வந்து இந்த மாதிரி மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் லேசாக வதங்கினதும் இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ரொம்ப சின்னதாக நறுக்கின இஞ்சி, கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு ரொம்ப சின்னதாக நறுக்கின பூண்டு, அப்புறமா காரத்துக்கு நான் வந்து ஒரு 5 பெரிய சைஸ் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும்னா நம்ம வந்து 8 வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். கடைசியாக 1 கொத்து கருவேப்பிலை இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து கொஞ்ச நேரம் வதங்கட்டும். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வெந்து வரணும் நமக்கு. இப்போ இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், நம்ம ஏற்கனவே மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம், இன்னும் கொஞ்சமாக மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து மீடியம் சைஸ் தக்காளியில் 2 எடுத்திருக்கேன். அதை வந்து ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் கொஞ்சம் நேரம் வேகட்டும். தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா தக்காளியும் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வேக வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு அதை வந்து லேசாக மசிச்சு சேர்த்துக்கலாம். இதை வந்து கொஞ்சம் உங்களுக்கு அந்த உருளைக்கிழங்கும் நடுவில் இருக்கணும், கடிப்படுற மாதிரி தெரியணும்னா நம்ம வந்து கொஞ்சம் பெருசாக பீசஸாக போடலாம். இல்லைனா கொஞ்சம் கூட மசிக்கிறதுனாலும் மசிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பெரிய துண்டுகளாக சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே நம்ம ரெடியாக வச்சுருக்கோம்ல பாசிப்பருப்பு, வேக வச்சுருக்கக்கூடிய பாசிப்பருப்பு, அதையும் அப்படியே கம்ப்ளீட்டாக எல்லாமே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் சேர்க்கணும். இந்த மாதிரி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்தாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, தேங்காய் கசகசா அது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி, கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துடலாம். நான் இன்றைக்கி வந்து 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணியோட அளவு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து வெந்து வரும்போது கொஞ்சம் கெட்டியாகும். ஏன்னா உருளைக்கிழங்கு, பாசிப்பருப்பு, அப்புறமா தேங்காயெல்லாம் அரைச்சி நம்ம சேர்த்துருக்கோம். பொட்டுக்கடலைலாம் சேர்த்ததுனால வெந்து வரும்போது கொஞ்சம் கெட்டியாக வரும். அதனால கொஞ்சம் தண்ணி ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது ஓகே தான். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. இந்த பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கும்போது நமக்கு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இதை வந்து இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இதை மூடி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ பார்த்தோன்னா நல்லா ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் போல் வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு எலுமிச்சப்பழத்தோட சாறு, பெரிய சைஸ் எலுமிச்சப்பழம்னா பாதி போதும், ஒரு 1.5 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் வர மாதிரி பார்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் நறுக்கிற மல்லி இலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி கூட செம்ம சூப்பராக இருக்கும். நல்லா அதே மாதிரி பூரி, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும். சடா, அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான குழம்பு ரெடியாக இருக்குது பாருங்களேன். அது அப்படியே அந்த இட்லியோட சேர்த்து நம்ம சாப்பிடும்போது ஆஹா பயங்கர சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சுவை எறும்புகள் மலரட்டும்.